கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற வேத வாக்கின்படி தேவன் உங்களோடு கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, வெற்றிவேந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு மெய்விளக்கு ஊழியத்தின் சார்பில் எங்களது வாழ்த்துகள். 2025 ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தருகிற ஆண்டாக அமைய தேவன் அருள் புரிவாராக. அருமையானவர்களே, இந்த பதிப்பில் நழுவிய நற்கனி என்ற பகுதியில் இச்சை இன்னுமா என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், விசுவாசிகளான நாம் பிறனுக்குள்ள எதனையும் இச்சிக்க கூடாது என வாசிக்கிறோம். இந்த கட்டளைக்கு பலர் கவனமாய் செவிசாய்ப்பதில்லை. இச்சை என்னும் பாவத்தை பலர் சாதாரணமாக கருதுகிறார்கள். செயலில் விழும் பாவம் எவ்வளவு கொடியதோ அதை போன்றே மனத்தளவில் செய்யும் பாவமும் கொடியது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபசாரம் செய்தாயிற்று என மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாம் அதில் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருந்தால் எளிதில் அந்த பாவத்தில் விழமாட்டோம். என்ன தளவிலான பாவத்தை வென்றவன் எவனோ அவனே பாவத்தை வென்றவன், அவனே சிறந்த வெற்றியாளன். அருமையானவர்களே, பக்தர் தாவீது பல காலம் தேவனோடு நெருங்கி பழகியிருந்தும் கூட ஒரு முறை இச்சையில் விழுந்து தேவனின் திருப்பெயருக்கு களங்கம் தேடி தந்தார். அன்பர்களே, அவர் போராட வேண்டிய நேரத்தில் உல்லாசமாய் உப்பரிக்கையிலே உலாவிக் கொண்டிருந்ததனால் அவர் பார்வையின் பின்னே அவர் இதயம் சென்றது. பார்வை பாவத்தை சென்று பற்றி கொள்ளும், இச்சையை இதயத்தினுள் இழுத்து கொண்டு வந்துவிடும். தாவீதின் வாழ்க்கையிலும் நடந்தது இதுதான். பார்வையிலே வந்த இச்சை வளர்ந்து வளர்ந்து இறுதியில் பாவத்தை செயலில் பிறப்பித்தது. அன்பர்களே, தேவனை பார்க்க வேண்டிய நம் கண்கள் உலகத்தையும் அதன் பொருள்களையும் பார்த்து அலையுமானால் இறுதியில் நாம் இப்படி விழுந்து போவது நிச்சயம். உங்கள் கண்கள் உலகத்தை நோக்கி கொண்டிருக்கின்றனவா? உலகத்தின் செல்வாக்கு, உலக ஆடம்பரம், உடனிருப்போர் வருமானம், உடன் பிறந்தோர் செல்வச்சிறப்பு இவற்றை பார்த்து அவை உங்களுக்கு இல்லையே என ஏங்கி பொறாமை தீயில் வெந்து ஆவியில் கருகி போயிருக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, பார்வையினால் வருகிற இச்சை பாதகமான செயல்களுக்கு நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கலாகாது. பார்வையினால் வருகிற இச்சை மட்டுமன்று, நமது பிற அவயவங்களிலும் இந்த இச்சை காணப்படுகிறது என அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தமது நிரூபத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேவனையே பார்த்து கொண்டிருந்த தாவீதே, இன்று நீ பிறன்மனை நோக்க தொடங்கிவிட்டாயே. பிறனுடைய வீட்டிலுள்ள மின்னணு கருவிகளையும் ஆடம்பர பொருள்களையும் பார்த்து அவை போன்றே நீயும் வாங்க தொடங்கிவிட்டாயே. இச்சை உன்னில் குடிகொண்டுள்ளதால் அவற்றை பெற அங்குமிங்கும் அலைகிறாயே. இதற்காகவா ஆண்டவர் உன்னை அழைத்தார்? அழியும் ஆன்மாக்களை மீட்டிடும் பணியை மறந்து நீ மண்ணோடு மண்ணாக மாய்ந்து கொண்டிருக்கிறாயே. உன் கண்கள் மாம்ச கண்களாய் மாறிப்போனதற்கு உன் இதயத்தில் உள்ள இச்சைதானே காரணம். இன்றே இந்த இச்சையை வெறுத்து விடுவாயா என ஆண்டவர் கேட்கும் கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? இக்கொடிய இச்சையினின்று தப்ப தேவ சமூகத்தில் செலவிட வேண்டிய நேரங்களை கவனமாய் செலவிடுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பது தேவனுடைய கட்டளை அல்லவா? இதற்கு கீழ்ப்படிய கவனமாயிருக்கும்போது தேவன் உங்களை வெற்றியால் அலங்கரிப்பார். இதற்கு கீழ்ப்படிய கொஞ்சம் தவறினாலும் கூட உடனே தேவ சமூகம் சென்று ஐயோ ஜெபிக்க தவறிவிட்டேனே என புலம்புங்கள். மேலும் தேவன் நமக்கு தந்துள்ளவற்றிலே திருப்தியாயிருப்போம். தேவைகளை தேவ சமூகத்தில் தெரிவித்து அவர் வழி திறக்கும் வரை காத்திருப்போம். இச்சையிலிருந்து தப்புவதற்கு இதுவே வழி. நாம் விரும்புவதை விட அது ஒருவேளை பொன்னாக, பொருளாக, பெண்ணாக எதுவாக இருந்தாலும் நாம் விரும்பி பெறுவதை விட தாமதமாக கிடைத்தாலும் அவர் நமக்கு தருவதே சிறந்ததாக இருக்கும்
ஏற்றதாக இருக்கும். ஏற்ற வேளையிலே ஏற்றவற்றை தேவன் நமக்கு தந்தருளுவார். கர்த்தர் தரும் வரை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். கண்களையும் நமது அவயவங்களையும் இச்சைக்கு விலைக்கு காத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தந்தருளுவாராக. ஆமேன்.